Hi friends, welcome to AC Editzz. ஃபஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப சாரி. ஒரு 3 டேஸாக வீடியோஸ் போட முடியல. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். என்னடா அவன் அடிக்கடி தான் சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமேல் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்டில்ல தெரியும் மாதிரி உங்களோட ஃபோட்டோவில் இன்ஸ்டாகிராம் அந்த ஃப்ரேம் பிஎன்ஜி வர மாதிரி ஃபோட்டோ எப்படி உங்களோட மொபைலில் PicsArtல எடிட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டில் பிளாக் வர மாதிரி லைட்ரூமில் எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் போட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிள் மறக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆர்டர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ ஆட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு லைட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அது ஒரு 5 +5 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும், அதை ஃபுல்லாக குறைச்சிருங்க. அப்புறம் ஷேட் ஹவுஸ்ன்னு இருக்கும், அதை ஒரு +50 வச்சுக்கோங்க, 50,000 வச்சுக்கோங்க. அப்புறம் ஒயிட்ஸ்ன்னு இருக்கும், அதை ஒரு 15 வச்சுக்கோங்க, +15. அடுத்து பிளாக்ஸ் ஒரு 20, 25 வச்சுக்கோங்க, +25. வச்சதுக்கப்புறம் ரெண்டாவதாக கலருன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே மிக்ஸுன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லூமினன்ஸ்ன்னு இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கூட்டுங்க. இது ஃபேஸ் ஒயிட்னிங், உங்கள் ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு ஒயிட் வேணுமோ அந்த அளவுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் இருக்கும், அதை ஒரு -2 வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஒயிட்னிங் தான். அந்த லூமினன்ட் இருக்கிறத உங்கள் ஃபேஸ் ஒயிட் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் இருக்கும், அதை ஒரு -2, 3 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் கிளிக் பண்ணுங்கள். இது கியூ ஃபுல்லாக குறைச்சிருங்க. அடுத்து சேச்சுரேஷன் இருக்கும், அதான் ஃபுல்லாக குறைச்சிருங்க. அடுத்து க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கியூன்னு இருக்குது, அதையும் ஃபுல்லாக குறைச்சிருங்க, -100 வச்சுருங்க. அடுத்து சேச்சுரேஷன் அதையும் -100 கொண்டு போயிருங்க. குறைச்சதுக்கப்புறம் மேலே டன் கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கங்க. மேலே அந்த ஷேர் ஐக்கன் மார்க்காக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பின்னாடி பிளாக் வர மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணியாச்சு. இப்போ PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் PicsArt அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவேன், ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே +என்ற சிம்பிள் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணிங்க தெரியுமா லைட்ரூமில், அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைடில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மொபைல் ஃப்ரேம் சேர்ந்த இன்ஸ்டாகிராம் கேமரா ஃப்ரேம் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கேமரா ஃப்ரேமோட பிஎன்ஜியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா மேலே ஆர்டர்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள்.
இது வந்து உங்கள் ஃபோட்டோவுக்கு ஏற்ற ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா பிளெண்டுன்னு இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அது வந்து ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணி அப்படின்னா பின்னாடி இருக்க பிளாக் கலர் வந்து போயிடும். இப்போ வந்து அந்த இது மட்டும் தனியாக வந்துடும். இதை வந்து உங்களோட ஃபோட்டோவுக்கு தேவையான அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் ஃபோட்டோன்ற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த சைடில் ரெட் கலர் லென்ஸ் பிஎன்ஜி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா மேலே ஆடுன்னு இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இந்த லென்ஸ் பிஎன்ஜியோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அது வந்து கெப்பாசிட்டின்னு இருக்குமா வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க. ஒரு 78 இந்த மாதிரி வச்சுட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு, உங்களுக்கே தெரியும். மேலே அந்த ஆரோ சிம்பிள் மாதிரி இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கீழே சேவ்னு இருக்குமா, கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.